ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு பூரி கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். இந்த பூரி கிழங்கு யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள்? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான பூரி கிழங்கு ஈஸியாக எப்படி செய்யலாம். பூரி நல்லா புசு புசுன்னு பொங்கி வரணுன்னா என்ன செய்யணும், அதே மாதிரி நம்மளுக்கு கிழங்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லா ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கிழங்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதே மாதிரி பூரி பாருங்கள், புசு புசுன்னு நல்லா பொங்கி நல்லா அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த பூரி கிழங்கு செய்கிறது எப்படின்னு நம்ம சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க நான் இன்றைக்கி காட்டுறேன். இந்த கோதுமை மாவு செலெக்ஷன் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு. இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டு, இதில் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலைங்க. இதில் வீட்டில் நல்லா கோதுமை கழுவி ஆற வச்சு அரைச்ச கோதுமை மாவு. நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் வாங்கின கோதுமை இதுக்கு எதுவுமே வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப நம்மளுக்கு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக பிசைய வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் பூரி நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு நல்லா இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வச்சுக்க வேண்டியது தான். சாஃப்டாக பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நம்ம பூரி மாவு ஊறணும்னு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு பெரட்டிட்டு உடனே பூரி செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் இதில் மாவு தொட்டுக்காமல் எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சோண்டு அந்த இதுக்கு தொட்டுக்கிட்டு நீங்கள் பூரி நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சோண்டு ரொம்ப மெலிசாக வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் பொங்கி வரும் நம்மளுக்கு பூரி. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கணும். நம்ம போட்ட உடனே எண்ணெய் மேலே இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறமா திருப்பி விட்டிக்க வேண்டியதான். இந்த பூரி நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது. எல்லாரும் நம்ம வீட்டில் செய்கிற டிப்ஸ் தான். ஆனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பூரி மேலே எண்ணெய் அப்படி மேலே ஊற்றிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பூரி நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும். இப்போது கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 3-4 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோலெல்லாம் உரிச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் ஜீரகம் அப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நம்மளுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்தா போதும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு விழுது ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போதும். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம், நல்லாவே இருக்கும். இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லதாக இருக்கும். இப்போது நம்ம இதை இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி 1 கப் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம். பச்சை பட்டாணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது ஃப்ரெஷ் பட்டாணிங்க, நம்ம ஊற வச்ச பட்டாணி இல்லை, அதனால் டைரெக்டாக போட்டேன். ஒருவேளை நீங்கள் ஊற வச்ச பட்டாணி சேர்க்குறீங்கன்னா அது உருளைக்கிழங்கு கூட சேர்த்து வேக வச்சு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் பட்டாணினால் வெந்துடும், அதனால் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் இந்த பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வரணும். அதே மாதிரி நம்ம போட்ட பச்சை மிளகா காரம் இந்த காய்கறியிலெல்லாம் இறங்கணும். அதே மாதிரி உப்பு எல்லாம் நல்லா போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும்னா மூடி வச்சுட்டு நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டேன், உப்பும் சேர்த்துட்டேன். நம்ம இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்டோம். நம்ம இப்போது இது மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு நல்லா இப்போது
வெந்துருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வச்ச போட்டப்போ எப்படி இருந்தது, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த கரண்டி அளவே இப்படி மசிச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கு எப்போவுமே இந்த மாதிரி மசித்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆனதாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்தோன்னா நம்ம போட்ட காரம் உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். இந்த உருளைக்கிழங்குக்கு நல்லா அந்த உப்பு எல்லாம் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து இறங்கும். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திருப்பி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இது மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த நம்ம உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் நம்ம இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து அந்த கிழங்கு சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் சொன்ன மாதிரி இந்த கிழங்கு வந்து பட்டாணி போட்டதுனால அந்த கலர் பார்த்திங்களா, அங்கங்கே அந்த பட்டாணி நல்லா தெரியுது. நம்மளுக்கு அந்த கலர் மஞ்சள் கலரில் அந்த கிழங்கு சூப்பராக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்துட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். நம்ம இதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா, நம்ம பூரி ரெடி பண்ணிட்டோம் ஏற்கனவே. இப்போது கொத்தமல்லி இருக்கு இல்லையா, கொத்தமல்லி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு அந்த மண்ணெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள் கூட சேர்ந்து வந்துச்சு தொக்கு மாதிரி. இப்போ நம்ம இதை கொத்தமல்லி மேலே தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். சூப்பரான பூரி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.